இருந்தாலும் அது ஒரு சாபக்கேடாக தான் இப்போது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அது எந்த வகையில் நம்ம பயன்படுத்துகிறோங்கிறது, அந்த தாக்கத்தை எப்படி நம்ம குறைக்கணும், அந்த பயன்பாடுகளை எந்த வகையில் நம்ம நல்ல ஒரு வகையில் பயன்படுத்திக்கிறது. நம்ம ரீல்ஸை தான் அதிகமாக அதில் எவ்வளவோ தகவல் கொட்டி கிடக்கு. இன்டர்வியூ அட்டன் பண்ணாட்டும் என்ன தகவல் வேணாம், நொடி பொழுதுல நம்மளுக்கு எவ்வளோ தகவல் இருக்குது. நல்ல தகவல்களை நம்ம சர்ச் பண்ணுறோமா செய்கிறோமா அப்படின்னா பூஜ்ஜியம் தான் சொல்லணும் ரிசல்ட். எங்கேயோ ஒரு இடத்துல நல்லது நடக்கலாம். மேக்சிமம் நம்ம இளைஞர்களோட தாக்கம் இந்த தகவல் தொழில்நுட்பத்தால் அவங்களோட சிந்திக்கிற திறன், செயலாற்ற திறன், பொறுப்புகளை ஏற்கக்கூடிய திறன் எல்லாமே மிக மிக குறைஞ்சு போயிடுச்சு தான் சொல்கிறேன். அதை தீர்வு, அது என்ன தீர்வுனா நம்மக்கிட்டேயே தான் இருக்கும். அதை நம்ம தான் சரியான ஒரு இதுக்கு கொண்டு வரணும். வாய்ப்புக்கு நன்றி. மிக நீண்ட நெடிய உரை. கை தட்டிருங்க, நல்லா கை தட்டுங்க. ஒரு 30-40 மனிதர்கள் மட்டுமே இருக்கீங்க, மீதியெல்லாம் சேருக்கு சேர்ந்து தான் பேசுகிறோம். அங்கே யாரெல்லாம் அந்த உட்கார்ந்தாங்களோ அந்த சேருக்கு சேர்த்து தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு இன்றைய தகவல் தொழில்நுட்பம் எப்படியெல்லாம் ஒரு தனி மனிதனையும் இளைஞனையும் எந்த விதத்தெல்லாம் பாதிக்குது. அதன் மூலியமாக அந்த இளைஞர்கள் சமுதாயம் இன்னைக்கு அந்த பொறுப்புகளை ஏற்றுக் கொள்வதற்கான தயங்குவதற்கான அடிப்படை ஆதாரத்தை அவருடைய பாணியில சொல்லிட்டே வந்தார். ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 70% மேலாக சமூக ஊடகங்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 141 கோடி. சைனாவை பீட் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்டா வந்துட்டோம். அப்படின்னா அந்த எண்ணிக்கையில் பார்த்தோம்னா 100 கோடி மக்கள் இந்தியாவிலே சமூக ஊடகங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் சொல்லுது. அப்ப ஒரு நாளைக்கு சராசரியாக ஒருவர் 2 மணி நேரம் 30 நிமிடங்கள், 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் அவருடைய நேரத்தை சமூக ஊடகங்களை செலவழிக்கிறாங்களாம். அப்ப நம்ம அப்பா அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அவர் அக்கௌண்ட் சேர்த்து ஆவரேஜ் போட்டிருக்காங்க. அப்ப நம்ம எவ்வளவு நேரம் பயன்படுத்துறோம்? 4 மணி நேரம், 5 மணி நேரம். சராசரியாக ஒரு மனிதன், ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்நாளில் 10 வருடங்களுக்கு மேலாக இந்த மொபைல்ல சமூக ஊடகம் என்று சொல்லப்படுகிற முகநூல், இன்ஸ்டா, பேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்திலுமே நம்ம நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட இந்த இளைய சமூகம் எவ்வாறு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும்? தயங்கத்தானே செய்யும். அதோட இன்னொன்னு, ஏன் டிபார்ட்மெண்ட்ல பாடம் நடத்தி முடிச்சல கடைசி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயா விட்டுன்னா முன்னாடி உள்ள பெஞ்சுக்காரன் பின்னாடி உள்ள பெஞ்சுக்காரன் என்ன செய்யறான்? அது ஃப்ரீ ஃபயர் மாதிரி இங்கிட்டு 2 பேர் அங்கிட்டு 2 பேர் சுட்டுக்கிட்டே இருக்கான். என்னடா சார், முன்னாடி 2 பேர் இருக்கான், அவன் தான் கேம் உள்ள லாகின் பண்ணி எதிர் டீம் அவன் இவன் ஒரு டீம் அப்படி சுட்டுக்கிட்டே இருக்கான். அதுல ரூபா வச்சு எல்லாம் விளையாடுறாங்களா? எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இன்றைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மொபைலை வச்சுக்கிட்டு ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருக்கு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் சளைக்காம விளையாண்டு இருக்கு. தயவு செய்து சொல்றேன் பெற்றோர்களே, தயவு செய்து உங்கள் குழந்தைகளை பள்ளி படிப்பு முடிந்தவரை, பள்ளி படிப்பு முடியும் வரை, அதாவது 12ஆம் வகுப்பு முடியும் வரை தயவு செய்து அவர்களுக்கு என்று ஒரு மொபைல் போன் வாங்கியே கொடுக்காதீங்க. உங்களுடைய மொபைல் போன் சத்தியமா நீங்க கொடுக்கவே கொடுக்காதீங்க. நீங்களே உங்க குழந்தைக்கு விஷம் கொடுத்த மாதிரி தான் அர்த்தம். அண்ணன் ஒரு ஆக்சிடென்ட் சொன்னார் பாத்தீங்களா? 25 வயசு ஆகுது. மிகப்பெரிய மஹிந்திரா கம்பெனி நினைக்கிற மிகப்பெரிய நிறுவனத்திலே ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கார் அவரு. சென்னைக்கு தைப்பொங்கலுக்கு மெட்ராஸில் இருந்து பல்சர் மாதிரி இருக்கிற பைக்கில் 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல அந்த சென்னையிலிருந்து சொந்த கரிசல்பட்டி கிராமத்துக்கு வர்ற வேகத்தில் அவருக்கு நிலகுலைஞ்சு போய் என்ன செய்ய தெரியல, நேரா ஒரு மரத்துல விட்டு அங்கேயே ஸ்பாட்ல இறந்து போறாரு. அதைத்தான் அண்ணன் அழகா பதிவு செஞ்சாரு. தயவு செய்து இளைஞர்களே, உங்களுடைய உயிர் விலை மதிப்பில்லாது, உங்களுடைய உயிர் குடும்பத்துக்கு மட்டுமல்ல இந்த நாட்டிற்கும் சமூகத்துக்கும் தேவைப்படுகிறது. அதனால் தயவு செய்து நீங்க வண்டியை ஓட்டுங்க, ஒரு 60-70 ஓட்டுங்க. நீங்க உங்க வயசு, உங்க ரத்த வேகமா சுண்டும், உங்களுக்கு அந்த இது தெரியாது, பயம் தெரியாது. உங்களை பெற்றவங்களுக்கு தான் அந்த பயம் தெரியும். அதனால் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய இருசக்கர வாகனத்தை கொஞ்சம் மெதுவாக ஓட்ட வேண்டும் என்று இந்த அரட்டைங்கரத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஒரு விஷயத்தை சொன்னார் பாருங்க. இன்றைய தலைமுறை 3 விஷயத்தில் லேக் ஆகிட்டு இருக்கு. அப்சர்வேஷன், திங்கிங் அண்ட் மெமரி லாஸ். அப்சர்வேஷனே கிடையாது. இது வர்றதுக்கு முன்னாடியே சராசரியாக ஒரு மனிதன் 15 நிமிடங்களுக்கு மேல கேட்க முடியாது. இது வந்ததுக்கு அப்புறம் 2 நிமிஷத்துக்கு மேல கேட்க முடியாது. அதனால தான் ரீல்ஸ் கூட 15 செகண்ட்ல வர்றான். என்ன அர்த்தம்? நம்மளால 1 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்க முடியல.
ஒரு நிமிஷம் ரீல்ஸை பார்க்க முடியல, 30 செகண்ட் பார்க்க முடியல, 15 செகண்ட்ல இப்போ 8-7 செகண்டுக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளுடைய அப்சர்வேஷன் மிக மிக குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த தகவல் தொழில்நுட்பம் இருக்குது. அதே மாதிரி திங்கிங், சுயமாக சிந்திக்கவே முடியறதில்ல. அதுவும் அண்ணன் சொல்ற மாதிரி மெய்நிகர்ங்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சுயமாக சிந்தித்து 2 வரிகளை எழுதுவது கூட அடுத்த தலைமுறைக்கு நிச்சயமாக முடியாது. அதுக்கப்புறம் மெமரி லாஸ். அண்ணன் சொன்னார் பார்த்தீங்களா, பல பேருக்கு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் சொல்லுவாங்க, ஆதார் கார்டு நம்பர் கூட சொல்லுவாங்க, ஃபோன் நம்பர் சொல்லுவாங்க. முன்னாடி ஒவ்வொரு வீட்டுக்கும் டெலிஃபோன் வந்து லேண்ட்லைன் தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 30 நம்பர் சொல்லுவாங்க. ஒரே 26 அவங்க நம்பரு, 38 மாமா நம்பரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று என்ன கலர் துணி உடுத்தினோம், ஆடை உடுத்தினோம் என்பது கூட நமக்கு மறந்து விட்டது. அப்பேற்பட்ட சமூகத்திலே தகவல் தொழில்நுட்பம் ஏற்படுத்தின பாதிப்புகளில் இருந்து இந்த இளைஞர்கள் மீளாத வரை இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கத்தான் செய்வார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளும் வேலை வாய்ப்பில் உள்ள சிக்கல்களும் நேர்முக தேர்வின் தேவைகளும் என்று பேசுவதற்காக அண்ணன் தினகரன் அவர்கள் வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இவங்கெல்லாம் பேசுனாங்க பொருளாதாரம். நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னா, இந்த வேலைவாய்ப்பில் வர்ற சிக்கலும் நேர்முக தேர்வு தேவைகளும் என்ன. இப்போ இந்தியாவில் 2024 கணக்கெடுப்பும்படி ஒரு 62.5% இளைஞர்களுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை. இது நிதர்சனமான உண்மை, வழி இல்லை. ஆனால் எப்படி விலங்கு வந்து ஒரு இடத்துல நீர் இல்லையோ இன்னொரு இடத்த நீரை நோக்கி போகும். இப்போ இந்தியாவில் வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? வெளியே தான் போகணும். வெளியே போகிறதுக்கு என்ன தேவை? உள்ளூரில் தெலுங்கு பேசலாம், ஊரை தாண்டி தமிழில் பேசலாம். வெளிநாடு போனால் என்ன செய்யறது? என்ன செய்யணும்? மொழி தெரியாது, ஆங்கிலம் தெரியாது. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, வேலைக்கு என்ன தேவை? முதல்ல வேலைக்கு என்ன தேவை? வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பேசுகிறோமே தவிர அந்த தகுதியும் திறமையும் நமக்கு இருக்குமா கேள்வி கேட்டால் முட்டை, வெறும் முட்டை தான்.